மாஞ்சோலை தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர் உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இடைக்கால நிவாரணமாக அரசிடமிருந்து மாதம் ரூபாய் 10,000 வாங்கித் தருவதாக அம்பை துணை காவல் கண்காணிப்பாளர் வட்டாட்சியர் உறுதி அளித்த நிலையில் இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளதை நாம் அண்மை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மாலை முரசு தொலைக்காட்சியின் செய்திகள் வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது வட்டாட்சியினுடைய உறுதியின் அடிப்படையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தினுடைய பெண் தொழிலாளர்கள் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோயில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று கூறி நேற்றைய தினம் மாஞ்சோயில் இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அது குறித்த செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளின் இடைக்கால நிவாரணமாக 10,000 ரூபாய் மாதத்திற்கு அரசிடம் பேசி வாங்கி தருவதாக அளித்த உறுதியின் அடிப்படையில் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்களின் இந்த உண்ணாவிரதம் போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது நேற்றைய தினம் நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தியில் வெளியான நிலையில் தற்போது அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று வரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து வருமான அமுதா இத்தனை மாத காலமாக தங்களின் வாழ்வாதாரத்திற்கு உடனடி தீர்வாக எந்த ஒரு உதவியும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு ஒவ்வொரு நாளும் தள்ளி போய் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள், அதாவது மாஞ்சோலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கே மிகவும் சிரமத்துக்கு உள்ளாவதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்ததாகவும் காவல்துறை தரப்பு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாதம் 10,000 ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்குவது குறித்த உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் மூலம் தமிழக அரசுக்கு தெரிவித்து அதன் மூலம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்வதாக அறிவித்த உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது இந்த போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொடர்பாக வழக்கு விசாரணை நாளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வர இருக்கிறது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து வருகின்ற 30ஆம் தேதி முதல் தங்களது உண்ணாவிரத போராட்டம் மீண்டும் தொடங்கும் என்ற ஒரு உறுதிமொழி தற்போது அங்கிருக்கிற பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று சுமார் 40 முதல் 50 மாஞ்சோலை தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்கள் மாஞ்சோலை பகுதியில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் இந்த காக்காட்சி முக்கு மற்றும் 4 முக்கு ஊத்து ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாஞ்சோலை பெண் தோட்ட தொழிலும் திரட்டி அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார். சரவணன், தகவலுக்கு நன்றி.